சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஜூன் மாதம் 23ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரை 12 ராசினருக்கும் பலன்கள் எத்தகையதாக இருக்கப் போகிறது, எந்த இடங்களில் கிரகங்கள் சஞ்சரிக்கிறார்கள், அந்த இடங்களில் சஞ்சரிக்கின்ற போது ஒவ்வொரு ராசினருக்கும் எந்த விதமான பலன்களை அந்த கிரகங்கள் வழங்குவார்கள். இது முழுக்க முழுக்க சயின்ஸ் மட்டும்தான். இது மந்திரம் மாயமெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த ஜோதிடர்களை பார்த்தீங்கன்னா மந்திரவாதின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அவங்க சொல்றதெல்லாம் பழிச்சிடுன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. கணக்கு தான் அது. இந்த கணக்கு ஒரு சிலர் மிக சரியாக கணக்கு போட்டு சொல்லுவாங்க, ஒரு சிலருக்கு வாக்கு பலிதம் இருக்கும். அப்போ கணக்கு போட்டு சொல்லக்கூடியவர்கள் கூட வாக்கு பலிதம் மிக்கவர்களாக இருந்தால் அவர்கள் சொல்வது பலிக்கும். இப்போ நிறைய நான் பேசிக்கிட்டு வந்திருக்கேன். என்னுடைய கடந்த கால வீடியோலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். நாம் எதுவெல்லாம் பேசினோமோ அதுவெல்லாம் நடந்துட்டு இருக்கு. தேச ரீதியாக, அரசியல் ரீதியாக, உலக ரீதியாக பெரும் போர் பதட்டம் உலகத்தில் நிகழும் சொல்லுவோம். இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய படைகள் ஈரானுடைய தளங்களை அழித்து கொண்டிருக்கிறது. ஈரானுடைய இராணுவ தளபதி இன்னைக்கு இஸ்ரேல் சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. அப்போது நான் இதையெல்லாம் முன்னாடியே பேசியிருக்கேன். உலக அளவில் போர் பதட்டம் இருக்கும், எல்லையில் போர் பதட்டம் இருக்கும், நிறைய விபத்துகள் நடக்கும். புரியுதுங்களா? இதையெல்லாம் பேசிட்டேன். அப்போது இந்த கொரோனாவை பற்றி கூட பேசிட்டேங்க. இப்படி ஒரு நோய் வரப்போகுது, இந்த விஸ்வாவச ஆண்டில் வரப்போகுது, அதனுடைய பாதிப்புகள் இருக்கும். ஆனால் பெரிய அளவில் பாதிப்பு இருக்கா சொன்னேன். அந்த கொரோனா போல வீரியமாக இருக்காது, ஆனால் நிச்சயமாக இருக்குன்னு சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1-2 மரணங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள், இந்த புதிய வகை கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது. அப்போது அந்த நிலைப்பாடுகள் கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கிறார்களோ அதை வைத்துத்தான் நான் பேசினேன். இது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுபோல தான் ஒரு வாரப்படம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்கள் ராசி மேஷ ராசின்னு வச்சுக்கலாம். மேஷ ராசிக்குள்ள போயிடுவோம். மேஷ ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும், அதை எதை வச்சு நான் சொல்ல போகிறேன். இப்போ 12 ராசிக்குள்ள 9 கிரகங்கள் இருக்காங்க இல்லைங்களா? அந்த 9 கிரகங்களும் எந்தெந்த வீட்டில் சஞ்சரிக்கிறாங்க, அந்த வீட்டில் சஞ்சரிக்கின்ற போது உங்களுக்கு எந்த விதமான பலன்களை அவரால் வழங்க முடியும். அது நெகட்டிவான பலனா இல்லை பாசிட்டிவான பலனா, ஆதாயங்கள் அதிகரிக்குமா, சோகங்கள் அதிகரிக்குமா என்பதையெல்லாம் அவர் சஞ்சரிக்கின்ற இடத்தை வைத்து தெரிந்து கொள்ள முடியும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடைபெற்று வருகின்ற திசா புத்தி. என மையமானது வாழ்க்கைக்கு திசா புத்தி தாங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற போது முதலில் திசா புத்தி பார்த்தாவே போதும். அந்த திசாநாதன் எப்படி இருக்கான், எந்த நிலையில் சஞ்சரிக்கிறான், புத்திநாதன் எப்படி இருக்கான், எந்த நிலையில் சஞ்சரிக்கிறான், சாதகமாக இருக்கிறார்களா, பாதகமாக இருக்கிறார்களா, அவருடைய நிலைப்பாடு என்ன, அந்த நிலைப்பாட்டின் காரணமாக எந்த விதமான பலன்களை வழங்குவார்கள் என்பதெல்லாம் சுய ஜாதகத்தை பார்த்தா தெரிந்து கொள்ள முடியும். அதில் தான் என்னுடைய கண்டுபிடிப்புன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அனுபவம், கண்டுபிடிப்பு, என்னுடைய பல்வேறு ஜாதகங்களை பார்த்து பார்த்து ஒவ்வொரு மனிதரும் கர்ம வினையோடத்தான் பிறக்கிறாங்க. ஒவ்வொரு மனிதனுடைய ஜாதகத்திலும் ஏதாகிலும் ஒரு தோஷம் இருக்குது, யோகமும் இருக்குது. தோஷங்களுக்கு பரிகாரம் செய்து கொள்வதன் வழியாக, இங்கே தான் பரிகாரம் என்று வருகின்ற போது தான் ஒரு சின்ன விஷயம் இருக்கும் உங்களுக்கு. இந்த பரிகாரம் பாருங்க, ஜோதிடர்கள் செய்வது கிடையாது, வேறு யாருமே செய்வது கிடையாது. எந்த கிரகத்தினால் ஒரு ஜாதகருக்கு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய ஸ்தலத்திற்கு சென்று, நம்முடைய மூதாதையர்கள் இருக்காங்க பாருங்க, இந்த ஜோதிடர்கள் இப்பொழுது இருப்பவர்கள் யாருமே புதிதாக எதையுமே சொல்லிவிடவில்லை. நல்லா புரிஞ்சுக்கிங்க. மூளையேட்டில் இருப்பதைத்தான் எடுத்து சொல்லிக்கிட்டு வரோம். அப்ப மூதாதையர்கள் எதையெல்லாம் பரிகாரமாக வைத்து எங்கே பரிகாரம் செய்தார்களோ அந்த ஸ்தலங்களுக்கு சென்று நீங்கள் பரிகாரம் செய்து கொண்டு வருவதன் வழியாக உங்களுடைய வாழ்க்கையுடைய பாதிப்புகள் விலக ஆரம்பிக்கும், வாழ்க்கை வளமாகும். இப்ப பித்ரு தோஷமா இங்கே தான் போகணும், பிரம்மஹத்தி தோஷமா இங்கே தான் போகணும், ராகுகேது தோஷமா இங்கே தான் போகணும். இப்படி ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தோஷம் இருக்குங்க. புணர்ப்பு தோஷம் இருக்கும், திருமண வாழ்க்கையில் கோளாறு வரும். ஒவ்வொரு தோஷத்திற்கும் பரிகார ஸ்தலம்னு ஒன்று இருக்குங்க, அங்கே போயிட்டு வந்தால் போதும்.
அப்போ வீட்டில் பூஜை நடத்தி அதுக்கு ஒரு 50,000 ஒரு செலவு பண்ணதெல்லாம் ஒரு வேலையும் நடக்கவே நடக்காது. புரியுதுங்களா? அப்போது எந்த இடத்திற்கு எந்த ஆலயத்திற்கு போகணுமோ அங்கே போயிட்டு வந்தாவே, அந்த மண்ணை மிதிச்சிட்டு வந்தாவே அந்த வைப்ரேஷன் நமக்கு வந்து மாற்றத்துக்கு உண்டாகும். சரி, விஷயத்துக்கு வரேன். இந்த வாரம் மேஷ ராசினுக்கு எப்படி இருக்க போது பார்க்கும்போது, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி சூரியன். அவர் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எடுக்கின்ற முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சிகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு வெற்றியாகும். நினைப்பதெல்லாம் நடந்தேறும். இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு ஆற்றலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சனி பகவானும் ராகு பகவானும் 11ஆம் இடத்தில். அப்போ செய்து வருகின்ற தொழில், பார்த்து வருகின்ற உத்தியோகம், புதிய தொழில் தொடங்குகின்ற முயற்சி எல்லாம் வெற்றியாகிடக்கூடிய நிலை இருக்கு. ஒரு அதிர்ஷ்டகரமான நிலை இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்குங்க. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும், நட்புகள் தேடி வரும், பண வருகை என்பது நிச்சயமாக இருக்கும், பணப்புழக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புதனுடைய சஞ்சாரம் 4ஆம் இடத்துல. கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள். நினைத்தை சாதித்திடக்கூடிய அளவிற்கு உங்களுடைய புத்திசாலித்தனம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். சுக்கிரன் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கிறார். பணப்புழக்கம் என்பது இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேல குரு பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வைகள் தொடர்ந்து சொல்லிட்டு 7ஆம் இடத்துல, 9ஆம் இடத்துல, 11ஆம் இடத்துல. அப்போ வசதி வாய்ப்புகளுக்கு குறைவு இருக்காது. வாழ்க்கை துணையோட ஒரு இணக்கமான நிலை இருக்கும். நண்பர்களால் ஆதாயம் இருக்கும். திருமண வயதினருக்கு வரன் வரும். புரியுதுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய இடம் வாங்குவது, வீடு கட்டுவது என்ற நிலையெல்லாம் இருக்கும். வருமானம், பணப்புழக்கம், சேமிப்பு என்பது உயர ஆரம்பிக்கும். இவையெல்லாம் வாழ்க்கையிலும் சரி, தொழிலிலும் சரி, வேலையிலும் சரி, எல்லா இடத்திலுமே உங்களுடைய செல்வாக்கு அதிகபட்சமாக இருக்கும். இந்த நேரத்தில் செவ்வாயும் கேதுவும் 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். பிள்ளைகள் நலனில் கொஞ்சம் அக்கறையா இருங்க. பூர்வீக சொத்து விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க. இப்பொழுது எந்த முயற்சியும் வேண்டாம். வழக்கு விவகாரங்கள், சண்டை சச்சரவு என்பது இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்து விஷயத்தில் வேண்டாம். இந்த வாரத்தில் சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், இந்த 4 இட சஞ்சாரமும் சாதகமாக தான் இருக்கு. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். திருப்பரங்குன்ற முருகனை வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ரிஷபராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரமாக தான் இருக்க போகுது. கிரகங்கள் எல்லாம் எதிர்மறையாக சஞ்சரித்தாலும் ஒரே ஒரு கிரகம் போதுங்க வாழ்க்கையை வளப்படுத்த. அந்த கிரகம் குரு பகவான். குரு பகவான் தான் உங்களுக்கு லாபாதிபதியே. குரு பகவான் தான் ரிஷபராசிக்கு. அப்போது அந்த லாபாதிபதி 2ஆம் இடமான தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். பொதுவாக 2ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பது என்பது யோகமான பலன்களை ஏற்படுத்திடக்கூடிய சஞ்சார நிலை. இப்போ குடும்பத்தில் சுபட்சமான நிலை இருக்கும், வரவு இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி பார்வைகள் 6ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும். பொதுவாக 6ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை கிடைக்கின்ற போது எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலக ஆரம்பிக்கும். வம்பு வழக்குகள் சாதகமாகும். புரியுங்களா? அப்போ ஒரு ஆரோக்கியமாக செயல்படக்கூடிய நிலை, எதிர்ப்புகள் இன்றி செயல்படக்கூடிய நிலை ஏற்படும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். அப்போ மறைந்து கிடந்த புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாம் மீண்டும் திரும்ப கிடைத்திடக்கூடிய நிலை ரிஷபராசினரான உங்களுக்கு ஏற்பட இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த 10ஆம் இடத்துல சனியும் ராகு இருந்து படாத பாடு படுத்திட்டு இருக்காங்க போல. அது வேலையில் பார்த்தீங்கன்னா நிம்மதியே கிடையாது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ வியாபாரிகளும் பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதியான நிலைமை கிடையாது. இப்போ குரு பார்வை 10ஆம் இடத்திற்கு கிடைக்கின்ற காரணத்தினால் என்ன நடக்க போகுது? இந்த தொல்லைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் நிம்மதி இருக்குங்க. வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். தொழில் வளர்ச்சி அடையும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்தவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் தேடி வரும். புரியுங்களா? இந்த நிலைப்பாடு இருக்கு. இருந்தாலும் செவ்வாயும் கேதுவும் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார்கள். அப்போ சஞ்சரிக்கின்ற போது அது மாதுஸ்தானம், சுகஸ்தானம் சொல்லுவோம். அப்போ தாயாரினுடைய உடல்நிலையில் ஏதேனும் பாதிப்பு ஏற்படலாம். அல்லது உங்களுடைய சுகத்திற்கு பொதுவாக 6ஆம் இடத்தை குரு பார்த்துறாரு, 8 குரு பார்த்துறாரு, பெருசாக பாதிப்பு வரப்போகிறது இல்லை. இருந்தாலும் வேலைன்னு போயிட்டு நீங்கள் மையமாக ஒரு புள்ளியை வச்சுருப்பீங்கள்ல, அந்த புள்ளி நெருங்க முடியாமல் போகும். அப்போ வேலையிலே கவனமாக இருக்கும். புரியுங்களா? அப்போது மனசில் ஒரு குழப்பம், வேதனைகள் இருக்க தான் செய்யும். அடுத்து பார்த்தீங்கன்னா புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இல்லை. புதிய முயற்சியில் கவனமாக இருங்க. கையெழுத்து போடுறதுக்கு முன்னால் படித்து பார்த்து கையெழுத்து போடுங்க.
நிறைய கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆசை கட்டிட்டாங்க வச்சுங்களேன், நீங்கள் நீட்டில் கழுத்து போட்டுறாதீங்க. படித்து பார்த்து நிதானமாக கழுத்து போடுங்க. இந்த நேரத்தில் சூரியன் 2ஆம் இடத்துல, அப்போ தன குடும்ப வாக்கு சார்ந்து சூரியனும் சஞ்சரிக்கிறார். அப்போ கொஞ்சம் வார்த்தைகளில் நிதானமாக இருங்க, அது போதும். குடும்பத்தினர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு செயல்படுங்க, அது உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். இந்த வாரத்தை திங்கட்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரையில் ஜென்ம ராசிக்குள்ளும் 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கின்ற சந்திரன் உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்குவார். மகாலட்சுமி வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மிதுன ராசி நண்பர்களே, ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்க போகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ என்ன நடக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு வளமான வாரம் இந்த வாரம். செல்வாக்கு அந்தஸ்தெல்லாம் உயரும், பணப்பழக்கம் இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், தொழிலில் நிம்மதி இருக்கும், உத்தியோகத்தில் நிம்மதி இருக்கும். ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. சனி பகவான் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும். அப்போது தைரியத்துக்கு குறைவு இருக்காது, பண வரவிற்கு குறைவு இருக்காது, எதிர்ப்புகள் இருக்காது, வழக்குகள் இருக்காது. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் இருந்தாவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா ஜெயமும் கிடைக்கிறாங்க. அடுத்து அதே 9ஆம் இடத்துல ராகுவும் சனியும் இணைந்து நின்று உங்களுக்கு யோக பலன்களை வழங்கிட்டே இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஜென்ம ராசிக்குள்ள குரு பகவான் இருந்தாலும் ஓடி ஓடி உழைத்திடக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். இப்போ வருமானத்திற்காக ஓடிட்டே இருப்பீங்க. 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, புதுசாக சொத்து சேரும், குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு வாரிசு உண்டாகும், புரியுங்களா, ஒரு காதல் உண்டாகும், பூர்வீக சொத்தில் இருந்த வெள்ளங்கள் போகும், பூர்வீக சொத்து கைக்கு வரும். 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, திருமண வயதினருக்கு வரன் வரும். 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, சொந்த வீடு இடம் என்பது போன்ற கனவுகள் நனவாகும். எப்படி பார்த்தாலும் வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் தேவையோ அடிப்படை தேவைகள் அத்தனை தேவைகளும் கிடைத்திடக்கூடிய காலமாக இந்த வாரம் இருக்க போகிறது. அப்போது சொத்து சேர்க்கை இருக்கும், பணப்பழக்கம் இருக்கும், மனசில் நிம்மதி இருக்கும், நோய் நொடிகள் இல்லாமல் போகும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் இடம் மிக முக்கியமானது. ஒவ்வொரு மனிதருக்குமே வாழ்க்கையில் 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் சரியாக இருந்து விட்டால் போதுமானது. அப்போ 3ஆம் இடத்தில் பலமான கிரகங்கள் கேதுவும் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் எடுக்கின்ற முயற்சி எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சி ஜெயமாகும். இப்போ வாழ்க்கையில் ஒரு யோகமான பலன்கள் கிடைப்பதற்கு எந்த அளவிற்கு எந்த முயற்சியை நீங்கள் எடுத்தாலும் அந்த முயற்சி உங்களுக்கு சாதகமாகி அதில் வருமானம் வரக்கூடிய, நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயம் வரக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். இந்த நிலைப்பாடு இருக்குது. புதனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, சுக்கிரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்குது. வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கு ஒரு இணக்கம் ஏற்படும், குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை இருக்கும், உறவுகள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும், ஊரிலும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும், உத்தியோகத்தில் பார்க்கின்ற இடத்தில் பணிபுரிகின்ற இடத்தில் உங்களுக்கு தனி மரியாதை கிடைக்க ஆரம்பிக்கும். எல்லாமே உங்கள் செயல்பாடு, உங்களுடைய வேகம், உங்களுடைய விவேகம் என்ன சொல்லணும். பொதுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு சாதுரியம் உண்டு. இந்த வாரம் எல்லாவற்றையும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த வாரத்தில் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு செலவு காத்துக்கிட்டு இருக்கு. அப்போது வரவு செலவில் கவனமாக இருங்க. அதன் பிறகு புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரை உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும். மீனாட்சி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள், எல்லா விதமான நன்மைகள் நடந்தேறும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கடகராசி நண்பர்களே, வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை போராட்டங்களையும் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு ராசின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி. அது என்ன காரணம்னா, இந்த சனி பகவான் எப்பொழுது அஷ்டமஸ்தானத்திற்கு வந்தாரோ அந்த காலகட்டத்திலிருந்து உங்களுக்கு நெருக்கடிகள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்போ ராகுவும் 8ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. 8ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல சனி. ஜோதிடம் பற்றி ஓரளவிற்காவது தெரிந்தவர்களுக்கு இதனுடைய நிலை என்னன்னு தெரியும். அப்போ இந்த அஷ்டமஸ்தானத்தில் சனியும் ராகுவும் சஞ்சரிக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையை அப்படியே புரட்டி போடுவாங்க, நெருக்கடிகளை அதிகரிப்பாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைப்பாங்க, கொஞ்சம் செலவுகளை ஏற்படுத்துவாங்க, உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும். இதுவெல்லாம் பொதுவான விதி. ஆனால் 12ஆம் இடத்துக்கு இப்போ குரு வந்திருக்காரு பாருங்க. அந்த 12ஆம் இடத்து குரு விரய செலவுகளை ஏற்படுத்தினாலும் அந்த விரய செலவுகள் சுப செலவாக தான் இருக்கும். அந்த விரய செலவுகளும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 12ஆம் இடத்து குரு விரய செலவுகளை ஏற்படுத்துவதுடன் அவருடைய பார்வை 3 பார்வை இருக்கு பாருங்க. அந்த 3 பார்வையில் 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு கிடைக்கிறது. அப்போ 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற சனியாலும் ராகுவாலும் ஏற்படுகின்ற பாதிப்புகள் உங்களை நெருங்காமல் போகும். சனியாலும் ராகுவாலும்
இனி உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது. குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சரிக்கின்ற காலம் வரை இந்த பலன் உங்களுக்கு தொடர்ந்து கொண்டிருக்கும். அதையும் சொல்லணும்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. என்னதான் நோய் வந்தாலும் சரி, அது தீர்ந்துடும், அது குணமாயிடும். இப்போ வியாபாரத்தில் போட்டி இருக்குது, தொழிலில் போட்டி இருக்குது, அதுவும் சரியாயிடும். இப்போ 8ஆம் இடத்தை குரு பார்த்தாரு, உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படும். அப்படிங்களா? வாழ்க்கையில் ஒரு புதிய பாதை தெரியும். 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. அப்போ தாய் வழி உறவுடைய ஆதரவு, ஒரு சந்தோஷம், நிம்மதி என்பதும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். செலவுகள் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில். சனி பகவானையும் ராகு பகவானையும் குரு பகவான் பார்த்து விட்டதால் பாதிப்புகள் கிடையாது. கேது செவ்வாய் 2ஆம் இடத்துல. அப்போது குடும்பத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேளுங்க. இல்லை வாழ்க்கை துணை சொல்வதே கேளுங்க. புரியுங்களா? மற்றவர்கள் சொல்வது சில நேரத்தில் நமக்கு சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம தடுமாறிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய வழிகாட்டுதல் தேவைப்படும். இது போகிற பாதை சரியில்லை, இந்த நேரம் உனக்கு சரியில்லை, இதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கேளுங்க. ஏன்னா இந்த நேரம் அப்படித்தான் உங்களுக்கு இருக்குது. 2ஆம் இடத்தில் கேதுவும் செவ்வாயும் சந்திருக்கின்ற போது குடும்பத்தில் குதர்க்கம் இருக்கும், குழப்பம் இருக்கும். இந்த நேரத்தில் புதன் கொஞ்சம் ஆதரவாக இருக்கார். புரியுங்களா? கொஞ்சம் வெளியூர் பயணம் ஏற்படும், அதனால் ஆதாயம் கூடும். சுக்கிரன் 10ஆம் இடத்துல கொஞ்சம் வாழ்க்கை துணை அனுசரிப்பது நன்மையாக இருக்கும். கொஞ்சம் இருக்கிற பொருட்கள் அடகு போவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் அடகு வைத்தாவது கடனை அடைத்து விடுவோம் என்ற இடத்துக்கு வருவீங்க. இப்போ கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய வாரம். இந்த வாரத்தை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு யோகமாக இருக்குங்க. வருமானம் வரும். புதன்கிழமை வியாழக்கிழமை செலவு காத்துக்கிட்டு இருக்கு. வெள்ளிக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா வருமானம் மீண்டும் வரக்கூடிய நிலை, குடும்பத்தில் நிம்மதி ஏற்படக்கூடிய நிலை இருக்குது. இந்த வாரத்தில் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். சிம்ம ராசி நண்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் ஒரு யோகமான வாரமாக இருக்க போகுதுங்க. நிறைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பார்த்துட்டு வரீங்க. பழைய சங்கடங்கள் எல்லாம் விலகிட்டு இருக்கு, நெருக்கடிகள் விலகிட்டு இருக்கு. ஒவ்வொன்றும் ஒரு புதிய வழிகள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. எப்போ குரு பகவான் 11ஆம் இடத்திற்கு வந்தாரோ அந்த காலத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. பொதுவாக லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பது என்பது யோகமான பலன்களை ஏற்படுத்தும், வருமானத்தை அதிகரிக்கும், சந்தோஷத்தை அதிகரிக்கும், பெரிய மனிதனுடைய நட்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போது 11ஆம் இடத்து குரு என்பது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய யோகத்தை உண்டாக்கிட நிலை. அந்த 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இப்போ பொதுவாக தைரியம் மிக்கவர் தான் நீங்கள். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக கொஞ்சம் தைரியம் உங்களுக்கு உண்டாகும், ஒரு வேகம் உண்டாகும். நீங்களே தனித்து நின்று செயல்படக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு காரியத்தையும் நீங்களே கையில் எடுப்பீங்க. யாரையும் நம்ப மாட்டீங்க இனிமேல். புரியுங்களா? உங்களெல்லாம் நம்மள வரணும், போதும் நானே பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வெளிப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற போது பூர்வ புண்ணிய பலன். ஒரு பிள்ளைகள் வழியாக கொஞ்சம் நன்மைகள் அடைவது, பிள்ளைகளுக்காக கொஞ்சம் முயற்சிகளை மேற்கொள்வது, குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவது. இப்போ 5ஆம் இடமும் பலமாகிறது, அதே போல் 7ஆம் இடமும் பலமாகிறது. சிம்ம ராசினருக்கு 7ஆம் இடம் பலமாகிறது, அதான் மிக முக்கியம். 7ஆம் இடம் பலமாகிவிட்டால் நட்புகள் வழியே நன்மைகள் நடந்தேறும். பொதுவாக அரசியல்வாதியாக இருந்தால் கூட்டணி பலப்பட சொல்லலாம். புரியுதுங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான நிலை இருக்கும். கூட்டு தொழிலில் ஆதாயம் கூடுதலாக இருக்கும். அப்போ 7ஆம் இடம் பலமாகும் போது எல்லா விதத்திலும் நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 7ஆம் இடத்துல தான் சனி ராகும் சஞ்சரிக்கிறாங்க. குரு மட்டும் அந்த இடத்த பார்க்கலன்னு வச்சுங்களேன், அந்த சனியும் உங்களை பார்ப்பாரு, ராகுவும் உங்களை 7ஆம் பார்வையை பார்ப்பாரு. இந்த 2 பார்வைகளும் உங்களை போட்டு வதச்சிடும். புரியுங்களா? இப்போ அதுக்கு ஒரு தடை போட்டிருக்காரு குரு உங்களுக்கு. இப்போ சனியாலும் உங்களை எதுவும் செய்ய முடியாது, ராகுவாலும் உங்களை எதுவும் செய்ய முடியாது. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்களால் செய்ய முடியும், சாதித்து கொள்ள முடியும். அந்த நிலைப்பாடு இப்பொழுது உங்களுக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா உங்கள் ராசிநாதன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அதே இடத்துல சஞ்சரிக்கிறார். அவருடைய சஞ்சார நிலையும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வழங்கிடக்கூடியதாக இருக்கிறது, வாய்ப்புகளை வழங்கிடக்கூடியதாக இருக்கிறது, நன்மைகளை வழங்கிடக்கூடியதாக இருக்கிறது, வசதி வகைகளை வழங்கிடக்கூடியதாக இருக்கிறது.
புரியுங்களா? இது ஒரு யோகமான நேரம் உங்களுக்கு. இப்போ பணப்புழக்கம் என்பது தாராளமாக உங்கள் கையில் இருக்கும். பெரிய மனிதனுடைய தொடர்பு உங்கள் கையில் இருக்கும். புரியுங்களா? எல்லாத்தையும் சாதிக்க முடியும். இந்த நிலைப்பாட்டிற்கு மேலாக சனியாலும் ராகுவாலும் ஏற்பட்ட தொந்தரவு பூரா போச்சு. ஆனால் ஜென்மராசிக்குள்ள கேதுவும் செவ்வாயும் இருக்காங்க. அப்போது உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டிய கடமையும் உங்களுக்கு இருக்குது. இந்த மனக்குழப்பத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காம எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவில் உறுதியாகிறது பாருங்கள். நினைத்த வேலைகள் உங்களுக்கு நடந்தேறும். எல்லா காரியத்தையும் கூட சாதிக்க முடியும். புதன் 12ஆம் இடத்துல செலவுகள் காத்துட்ருக்கு. புரியுங்களா? சுக்கிரன் 9ஆம் இடத்துல. அப்போது கையில் பணப்புழக்கம் இருக்குது. நீங்களாக பார்த்து யாருக்காவது தானம் தர்மம் செய்வீங்க, ஆலயங்களுக்கு போயிட்டு வருவீங்க, வழிபாடை நிறைவேற்றிட்டு வருவீங்க. பொதுவாக எப்படி பார்த்தாலும் சரிங்க, இந்த வாரம் உங்களுக்கு மிக யோகமான வாரம். ஒரு புதிய முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம். இல்லை தடைப்பட்ட வேலைகளை மீண்டும் கையில் எடுக்கலாம். பெரிய மனிதர்களை சந்திக்கலாம். ஒரு இடம் வாங்கலாம். எல்லாத்துக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த வாரத்தில் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை தொழில் சம்பந்தமாக வியாபாரம் சம்பந்தமாக எடுக்கின்ற நடவடிக்கைகள் லாபத்தை தரும். புதன்கிழமை வியாழக்கிழமை எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வரும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. வரவு செலவில் கவனமாக இருந்தால் போதும். யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையும். ஞாயிற்றுக்கிழமை ஆலய வழிபாடு உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். சூரிய பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கன்னிராசி நண்பர்களே, வாழ்க்கையில் பொதுவாகவே சாதுரியமாக செயல்படக்கூடியவங்க நீங்கள். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உங்களை எதுவும் நெருங்காதுங்க. என்னென்னா உங்களுடைய தேவைகள் அதற்கேற்றபடி மாற்றிக்குவீங்க. கிடைப்பதற்கேற்ற வாழ்க்கை முறை உங்களுக்கு இருக்கும். இதுதான் யதார்த்தம் என்பதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவீங்க. எந்த நேரத்திலும் வேகமோ கோபமோ என்பது உங்களிடம் இருக்காது. உங்களுடைய வேலைகளை எப்படி முடிக்க வேண்டுமோ அது கண்ணும் கருத்துமாக இருந்து முடிப்பதில் நீங்கள் சாமர்த்தியசாலிங்க. சரி, இந்த வாரம் எப்படி இருக்கு முதல்ல பார்த்துடுவோம். பார்க்கின்ற போது ஆதாயமான நிலையினை ஒரு 4 கிரகங்கள் இந்த வாரம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த பலமான கிரகங்கள் பார்க்கும்போது சனியும் ராகுவும், அந்த 2 கிரகங்களும் 6ஆம் இடமான ருண ரோக தத்துருஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார்கள். பொதுவாக 6ஆம் இடத்தில் சனியோ 6ஆம் இடத்தில் ராகுவோ சஞ்சரிக்கின்ற போதே நம்முடைய ஆற்றல் அதிகரிக்கும் என்பது பொதுவான விதி. அப்போ சொல்லவே வேணாங்க, இந்த காலத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய நிலை இருக்கு. அப்போது எதிர்ப்புகள் போட்டிகள் இருந்தால் தாங்க வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கும். உங்களுக்கு எதிர்ப்பும் கிடையாது, போட்டியும் கிடையாது. எதிர்ப்பையும் இல்லாமல் செய்வார் சனி, போட்டிகளையும் இல்லாமல் செய்வார் சனி. அப்போ எதிரிகள் கூட பார்த்தீங்கன்னா உங்களை சரணாகதி அடையக்கூடிய நிலை ஏற்படும். வம்பு வழக்கு இருந்தால் கூட வழக்கு கூட சாதகமாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும், எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். இந்த வழக்கு இருந்தால் வழக்கு உங்களுக்கு ஜெயமாகும். அப்போ எல்லாவற்றையும் தீர்த்து வைத்து ஒரு நன்மையான பாதையில் நடமாடக்கூடிய நிலை கன்னி ராசினரான உங்களுக்கு இக்காலத்தில் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னும் சுபத்தன்மை எப்படி அதிகமாகுதுன்னா, அந்த 6ஆம் இடத்துக்கு குரு 10ஆம் இடத்தை சஞ்சரிக்கின்ற குரு அந்த 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடத்தில் பாபகிரகங்கள் பலன்களை யோக பலன்களை கொடுத்திடக்கூடியவர் தான். குருவுடைய பார்வையும் அங்கே பதிகின்ற போது இன்னும் சுப பலன்கள் சுபத்துவம் என்பது அதிகபட்சமாக இருக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகப்பெரிய யோக பலன்களை அடைவதற்குரிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். இதுக்கு மேலே ஒரு விஷயம்னா 10ஆம் இடத்துல சூரியன் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது செல்வாக்கு அதிகரிக்குங்க. அரசு வழி வேலைகள் எல்லாம் வெற்றியாகும். சரிங்களா? புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசாங்கத்தில் எந்த அனுமதி கேட்டிருந்தாலும் அந்த அனுமதி கிடைக்கும். தொழில் தொடங்குவதற்கு கேட்டிருந்த அனுமதியும் கிடைக்கும். அப்போ 10ஆம் இடத்து சூரியனும் உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்குவார். 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குருவினுடைய பார்வைகள் 2ஆம் இடத்தை பார்க்கிறார் குரு. இப்போ பணப்புழக்கம் இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தாய் வழி உறவுகளுடைய ஆதரவு இருக்கும், மனசில் சந்தோஷம் இருக்கும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். இந்த நிலைப்பாடுகளுக்கு மேலாக புதனுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்திட போகுது இந்த வாரத்தில். உங்களுக்கு புதிய இடம் கூட ஒரு சிலர் வாங்குவீங்க, புதிய வாகனம் வாங்குவீங்க. நட்புகளால் ஒரு ஆதாய மண்டலை சுக்கிரனும் உங்களுக்கு ஏற்படுத்திட இருக்கிறார். பொன்பொருள் சேர்க்கை என்பது இந்த வாரம் இருக்கும். இருந்தாலும்
வரவுகள் ஒரு பக்கம் இருக்கின்ற போது, வாய்ப்புகள் வருகின்ற போது, செலவுகளும் இருக்கத்தானே செய்யும். அப்படி பார்க்கின்ற போது கேது 12ஆம் இடத்தில், செவ்வாய் 12ஆம் இடத்தில், செலவுகள் காத்து கொண்டிருக்கு. கொஞ்சம் கவனமாக இருங்க. வரவு செலவில் கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி இந்த 6 நாட்களுமே உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்கிடும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் செலவுகள் காத்து கொண்டிருக்கு. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் விரை செலவுகள் ஏற்படுவதற்கு வழி இருக்குது. கடன் யாருக்கும் கொடுக்க வேண்டாம் ஞாயிற்றுக்கிழமை. இந்த வாரத்தில் நரசிம்மரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். துலாம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? பொதுவாக சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு ஒரு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு. எப்படா ஒரு நல்ல தகவல் சொல்லுவார்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க இல்லையா? நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்குங்க. ஒரே ஒரு தகவலை மட்டும் சொல்கிறேன். எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம முயற்சி எடுக்கணும். ஆண்டவன் பிறக்கும் போதே நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் போகணும்னு எழுதி வச்சுருப்பான். விதி புரியுங்களா? அது அதோடைய வேலை செய்யும். கர்ம வினை அதோடைய வேலை செஞ்சிட்ருக்கோம். அதன்படி நம்ம போயிட்டே இருப்போம். ஆனால் வாழ்க்கையின் இறுதி நாள் வரை வாழ முடியும். அதை மனசில் வச்சுக்கிங்க. அப்போது வசதி வாய்ப்புகளை மட்டும்தான் ஏற்றத்தாழ்வு இருக்கும். மனசில் பார்த்திங்கன்னா எப்பவுமே இதுதான் வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்கிட்டு வச்சிங்களேன், எந்த குறையும் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த சங்கடமும் உங்களை நெருங்காது. சரி, இந்த வாரத்தில் என்ன யோகமான நிலை, எந்த கிரகம் யோகமான பலன்களை கொடுக்க போது பார்த்தீங்கன்னா, குரு பகவான் தொடர்ந்து உங்களுக்கு யோக பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். 9ஆம் இடத்து குரு. பொதுவாக பாக்கிய குரு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையினுடைய அத்தனை அம்சங்களிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். வசதி வாய்ப்புகளை அதிகரிப்பார். ஒரு சிலருக்கு புதிய இடம், வீடு என்ற நிலையினை கூட ஏற்படுத்துவார் பாக்கிய குரு. பொருளாதார நிலையில் ஒரு உயர்வினை ஏற்படுத்துவார். பெரிய மனிதர்களுடைய தொடர்பினை ஏற்படுத்துவார். இந்த நேரத்தில் அதை விட முக்கியமானது பார்த்தீங்கன்னா பார்வை இருக்கு பாருங்க. அந்த பார்வை உங்கள் ராசிக்குங்க. உங்கள் ராசிக்கு குரு பகவானின் பார்வை கிடைக்கின்ற போது எல்லா விதமான அழுக்குகளையும் துடைத்து போட்டுவிட்டு ஒரு விக்கிரகம் வெளிப்படுவது போல உங்கள் வாழ்க்கையை வெளிப்படுங்க. அப்போ இது ஒரு யோகமான காலம். நான் குருவுடைய பார்வையை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டு வரேன். இப்போ குரு பார்வை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. என்ன உங்களுடைய தேவையாக இருக்கிறதோ, அது வேலை வாய்ப்பா, திருமணமா, குழந்தை பாக்கியமா, எது உங்களுடைய தேவையாக இருக்கிறதோ, ஒரு புதிய தொழில் தொடங்கணுமா, எது உங்களுக்கு தேவையாக இருக்கிறதோ அதுவெல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டம் குரு பார்வை ராசிக்கு இருக்கின்ற காலகட்டம் ஆச்சுங்களா. அடுத்து 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனியினாலும் ராகுவினாலும் ஏற்படுகின்ற பாதிப்புகள் உங்களை நெருங்காமல் போகும். 5ஆம் இடத்து சனி என்ன பண்ணுவார்? 5ஆம் இடத்து ராகு என்ன பண்ணுவார்? பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் வழியே தொல்லைகளை ஏற்படுத்துவார் உங்களுக்கு. அவரை பற்றி கவலை ஏற்படும் உங்களுக்கு. சில குழந்தைகளால் சில சங்கடங்களை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். பூர்வீக சொத்தில் பிரச்சனை ஏற்படும். குரு பார்த்துறார் அந்த இடத்த. அப்போ சனியாலும் எதுவும் செய்ய முடியாது, ராகுவாலும் எதுவும் செய்ய முடியாது. அந்த இடமும் சுபத்துவம் பெறும் என்பதுதான் விதி. அப்போ 3ஆம் இடம், 5ஆம் இடம் ஜென்ம ராசி குருவின் பார்வையினால் சுபத்துவம் அடைகிறது. பிரச்சனைகள் விலகுகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் கிரகத்தில் பார்த்தீங்கன்னா அதிக வலிமையுடைய கிரகம் கேது. அந்த கிரகமும் ஒரு தைரிய வீரியமாக செயல்படக்கூடிய செவ்வாயும் 11ஆம் இடத்துல ஒரு துணிச்சலாக செயல்பட்டு நினைத்ததை நீங்கள் சாதித்திருக்கூடிய காலமாக, வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். எதிர்பார்த்த வரவு நிச்சயமாக இருக்கும். வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடைப்பட்டு இருக்கும் வருமானம். அந்த வருமானம் வர ஆரம்பிக்கும். கையில் பணப்புழக்கம் இருக்கும். புதனுடைய சஞ்சாரமும் சாதகமாக இருக்கிறது. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். சில பேருக்கு புதிய வேலைவாய்ப்பும் கிடைக்கும். நன்மையான இந்த காலகட்டத்தில் எதிர்ப்பாளினரை ஓரடி தள்ளி வைத்துவிட்டு உங்களுடைய வழியில் நீங்கள் போய்கிட்டே இருங்க. உங்களுடைய வேலைகளை மட்டும் கவனிங்க. திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த வாரத்தில். அப்போது இந்த 2 நாட்களும் திங்கள் செவ்வாய் எச்சரிக்கையாக கவனமாக இருங்க. புதிய முயற்சிகள் வேண்டாம். அதன் பிறகு புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 5 நாட்களும் உங்களுக்கு யோகமாக இருக்கும். தொடர்ந்து சனிக்கிழமைகளில் நரசிம்மரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது?
8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் லாபாதிபதி ஜீவனாதிபதி சஞ்சரிக்கிறார். யார்? சூரியன் 8ஆம் இடத்துல. 2ஆம் இடத்து அதிபதி அவரும் 8ஆம் இடத்துல குரு பகவான். இந்த 2 சஞ்சார நிலைக்கு மேலாக சனி 4ஆம் இடத்துல, ராகு 4ஆம் இடத்துல, செவ்வாயும் கேதுவும் அந்த ஜீவனஸ்தானத்தில். இப்போது இந்த வாரம் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். ஒரு விஷயந்தான் இருக்குது. என்னதான் பிரச்சனை வந்தாலும், என்னதான் நெருக்கடி வந்தாலும் சரி, இந்த குரு பகவானின் பார்வைகள் 3ம் தான் இந்த வாரத்தில் உங்களை பாதுகாக்க போகுது. எப்படின்னு தானே கேட்குறீங்க. 8ல் குரு இருக்கார், 8ல் சூரியன் இருக்கார். அது அஷ்டமஸ்தானம், செலவுகளை ஏற்படுத்தும், அவமானங்களை ஏற்படுத்தும் சொன்னாலும் குரு பார்வை 12ஆம் இடத்துக்கு கிடைக்குதுங்க. அப்போ விரயஸ்தானத்திற்கு குரு பகவான் பார்வை கிடைக்கின்ற போது விரயங்கள் கட்டுப்படும், மனசில் நிம்மதி இருக்கும், இப்போ பணப்புழக்கமும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. 2ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், வேலையில் கவனம் இருக்கும். சரிங்களா? 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்வை, அந்த 4ஆம் இடத்துல தான் சனியும் ராகுவும் சஞ்சரிக்கிறார்கள். சனியும் ராகுவும் சஞ்சரிக்கின்ற 4ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை கிடைப்பதால் இவர்கள் இருவராலும் உங்களை எதுவும் செய்துவிட முடியாது. பாதகமான பலன்கள் உங்களை நெருங்காது. இதுதான் உண்மை. அப்போ 4ஆம் இடமும் வலிமை அடையுது, 2ஆம் இடமான குடும்பஸ்தானமும் வலிமை அடையுது, விரயஸ்தானமும் உங்களுக்கு சாதகமாகுது, சுபவிரயமாக போகுது. என்ன செஞ்சாலும் ஆதாயம் எல்லாம் செய்ய மாட்டீங்க. புரியுதுங்களா? அப்போ குருவுடைய பார்வை 3 பார்வைகளும் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்த போகுது. இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தாங்க. எந்த தொழில் நீங்கள் செய்தாலும் சரி, தொழிலில் கவனமாக அக்கறையாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கீங்களா, வேலையில் மட்டும் கவனமாக இருங்க. வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அவர் சொல்லிட்டாரு, இவர் சொல்லிட்டாரு, இவர் செய்ய சொல்லிட்டாரு. அதனால் அதிகார வரம்பை மீறி எந்த வேலைகள் நீங்கள் செஞ்சாலும் இந்த காலகட்டத்தில் அந்த வேலையினால் உங்களுக்கு நெருக்கடி ஏற்படும். அப்போ வேலையில் 100% கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அது நீங்கள் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தாலும் சரி, அரசியல் வேலை செய்து வந்தாலும் சரி, இல்லை வியாபாரம் செய்து வந்தாலும் சரி, எல்லாவற்றிலுமே உங்களுடைய முழுமையான கவனம் தேவைப்படும், உழைப்பு தேவைப்படும், அக்கறை தேவைப்படும். இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சஞ்சலங்கள், சபலங்கள் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு எது வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டு செயல்படுவதால் உங்களுடைய வாழ்க்கையில் வளம் உண்டாகும். இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரம் புதன்கிழமை, வியாழக்கிழமை 8ஆம் இடத்துல. ஏன் அதை மட்டும் குறிப்பாக சொல்கிறேன்னா, அந்த 2 நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். எடுக்கின்ற வேலைகளில் பிரச்சனைகள் உண்டாகும், வெளியூர் பயணத்தில் சங்கடம் ஏற்படும், புதிய ஒப்பந்தங்கள் கூட இந்த 2 நாட்களில் நீங்கள் எதுவும் கையெழுத்து போட வேண்டாம். சந்திராஷ்டமம் இருக்கின்ற போது எந்த விதமான புதிய முயற்சிகளும் வேண்டாம். புதன் வியாழன் மட்டும் எச்சரிக்கையாக இருங்க. மற்ற 5 நாட்களும் உங்களுக்கு யோகமான நாட்களாக இருக்கும். திருச்செந்தூர் முருகனை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். தனுசு ராசி நண்பர்களே, ரொம்ப அதிர்ஷ்டமான காலகட்டத்தில் இருக்கீங்க. தொடர்ந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான பலன் தான் சொல்லிட்டு வரேன். ஏன்னா கிரகங்கள் எதுவும் பெருசாக மாறி இல்லைங்க. போன வாரம் கிரகங்கள் எங்கே சஞ்சரித்தாங்களோ அதே கிரகங்கள் அதே இடத்துல இப்பயும் இருக்காங்க. ஆனால் யார் மாறிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 2.25 நாட்களுக்கு ஒரு முறை மாறுகின்ற சந்திரன் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கார். அவர் கொடுக்கின்ற பலன்கள் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். என்ன காரணம்? இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா குரு 7ஆம் இடத்துல, அதான் போன வாரம் பேசினேன். புரியுங்களா? அந்த 7ஆம் இடத்து குரு நம்ம ராசியை பார்க்குறாரு. எப்பொழுதுமே ராசியை குரு பகவான் பார்க்கின்ற போது வாழ்க்கையினுடைய அத்தனை சௌகரியங்களும், அத்தனை முன்னேற்றமும், அத்தனை யோகமும் கிடைத்திட ஆரம்பிக்கும். பொதுவாக குரு பகவான் யாருங்க? அனைவராலும் போற்றப்படக்கூடியவர், அனைவருக்கும் அறிவுரைகள் கூறக்கூடியவர், அனைவரையும் வழிநடத்திடக்கூடியவர், ஞானக்காரகம். அவருடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள். உங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே செல்வாக்காக தான் இருக்கும், உயர்வாகத்தான் இருக்கும். மற்றவர்கள் உங்களிடம் பணிவாகத்தான் நடந்து கொள்வாங்க. மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் இருப்பீங்க. ஒரு தனித்தன்மை என்பது இருக்கும். இந்த பஞ்சபூத தத்துவத்திலையும் பார்த்தீங்கன்னா நெருப்பாக இருப்பீங்க நீங்கள். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய ஆதிக்கம், மறுபக்கம் பார்த்தீங்கன்னா நெருப்புடைய ஆதிக்கம். எல்லா விதமான நிலைப்பாடும் ஒருங்கி அமைப்பற்றவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தானே வடிவமைத்துக் கொள்ள வேண்டும், தானே வாழ வேண்டும், தானே உயர்வினை அடைய வேண்டும் என்ற வைராக்கியம் கொண்டவர்கள் தனுசு ராசி. இப்போ இந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு யோகமாக இருக்குது. நான் வாழ்க்கையில் நெகட்டிவான காலகட்டத்தெல்லாம் பார்த்துட்டீங்க, எவ்வளோ இழப்புகளை சந்திச்சிட்டீங்க,
இந்த காலகட்டத்தில் எல்லாம் ப்ளஸ் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு. எது போக வேண்டுமோ அது போய்கொண்டே இருந்தது, எது வர வேண்டுமோ அது வந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் வாழ்க்கையுடைய தத்துவமே, புரியுதுங்களா? எதுவுமே நீங்கள் கிடையாது. எது நடந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் எது நடக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டு இருக்கிறதோ அது நடக்கும், அவ்வளோதான். எது உங்களை சந்தித்து உங்களிடம் இருந்து விடைபெற வேண்டுமோ அது விடைபெற்று சென்றுவிடும். அதற்காக எந்த விதமான இழப்பும் நமக்கு கிடையாதுங்க. அப்போது காலம் அதனுடைய வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. கர்ம வினைகள் அதை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதற்கேற்றபடி நம்ம போய்கிட்டே இருக்கோம். நாம் நினைத்து எதையுமே மாற்ற முடியாது என்பதை முதல் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆச்சுங்களா? சரி, இந்த வாரம் என்ன இருக்கு? குரு பகவானின் பார்வை ராசிக்கு இருக்கு. இது ஒன்றே போதும், ஒரே ஒரு விஷயம் போதும். குரு பார்வை ராசிக்கு இருக்கு. அப்போ எந்த விதமான சங்கடமும் நெருங்காது. இப்போ 3ஆம் இடத்துல யார் இருக்காங்க? சனி இருக்கார், ராகு இருக்காரு. இப்போ 3ஆம் இடத்து சனி ராகும் முயற்சிகளை வெற்றியாக்குவார்கள், கொட்டி கொடுப்பார்கள், அள்ளி கொடுப்பார்கள் சொல்லலாம். அப்போ அள்ளி கொடுப்பது கூட நீங்க வாங்குவதற்கு தயாராக இருக்கணும். புரியுதுங்களா? உங்களுடைய பாத்திரம் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு தான் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய முயற்சி எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு தான் லாபத்தை பார்க்க முடியும். அப்போ இது ஒரு யோகமான காலகட்டம் தான். இதை எப்படி நீங்க பயன்படுத்திக்க போறீங்க? 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு, லாபத்தை கொடுக்க போறாரு. வாழ்க்கையை இழந்தவர்களுக்கு வாழ்க்கையை கொடுக்க போறாரு. புரியுதுங்களா? வருமானத்தை கொடுக்க போறாரு, வசதி வாய்ப்புகளை கொடுக்க போறாரு, பெரிய மனிதனுடைய ஆதரவை கொடுக்க போறார். அப்போ 3ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். அப்போ தைரியம், தன்னம்பிக்கை எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். புதனின் சஞ்சாரங்க, அது மிக முக்கியமாக. புத பகவானின் சஞ்சாரம் 8ஆம் இடத்துல. அப்போ எடுத்த காரியங்கள் யாவும் வெற்றின்னு சொல்லிட்டே போயிடலாம். ஒரு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக புதிய இடம் வாங்க முடியும். ஏதாகிலும் ஒரு வகையில் பத்திரத்தில் கையெழுத்து போடக்கூடிய நிலைமை ஏற்படும் உங்களுக்கு. கடன் கேட்ட பணங்களும் கைக்கு வரும். புரியுங்களா? அந்த நிலைப்பாடும் இருக்கு. சூரியன் 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த இடமாற்றம் சில பேருக்கு ஏற்படலாம், பதவி உயர்வு ஏற்படலாம், அதன் காரணமாக குடும்பத்தை விட்டு விலகி இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம். புரியுங்களா? ஒரு இடமாற்றம் என்பது பலருக்கும் இந்த மாதத்தில் இருக்கு. சூரியன் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காலம் இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். சுக்கிரனின் சஞ்சாரமும் பார்த்தீங்கன்னா ஒரு வசதி வாய்ப்புகள் சேர்க்கை என்பது அதிகபட்சமாக இருக்கும். வருமானம், பொன் பொருள் சேர்க்கை என்பது அதிகபட்சமாக இருக்கும். புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. இப்படி எல்லா கிரகங்களுமே இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்க, கேதுவும் செவ்வாயும் 9ஆம் இடத்துல, அதுவும் பெரிய பாதகம் கிடையாது. தெய்வ அருள் கிடைக்கும். ஆலயங்களுக்கு போயிட்டு வருவீங்க. புரியுங்களா? ஆலய வழிபாடுகளை நிறைவேற்றி வருவீங்க. உங்களுடைய கோரிக்கைகள் வெற்றி பெற்றிருக்கும், வேண்டுதல் வெற்றி பெற்றிருக்கும். அதுக்கு ஆலயங்களுக்கு போயிட்டு வருவீங்க. இந்த வாரத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் 4 நாட்களும் உங்களுக்கு அற்புதமான நாட்களாக இருக்கும். வெள்ளி, சனி, சந்திராஷ்டமம் உங்களுக்கு. அந்த 2 நாட்களிலும் கவனமாக இருங்க. ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் யோக பலன்கள் ஏற்படும். ஆலயங்களுக்கு போவீங்க, ஓய்வு எடுப்பீங்க, உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும். குரு பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மகர ராசி நண்பர்களே, எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் சரி, சமாளித்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை காட்டுவதற்கு சில கிரகங்கள் எப்பொழுதுமே ஒத்துழைப்பாக இருப்பாங்க. ஒரு 9 கிரகம் இருக்கு. 9 கிரகத்தில் சில கிரகங்கள் எதிர்மறையாக சஞ்சரிக்கலாம், சில கிரகங்கள் ஆதரவாக சஞ்சரிக்கலாம். நன்மை செய்யக்கூடிய அளவிற்கு சில கிரகங்கள் சஞ்சாரம் இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில், இந்த மாதத்திலே பொதுவாக உங்களுக்கு ஒரு நல்ல மாதம் சொல்லலாம், நல்ல வாரம்னு சொல்லலாம். 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியன் இப்போ வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஒருவர் அடைவதற்கு அந்த 6ஆம் இடம் பலமான இடங்க. ஆரோக்கியத்தை கொடுத்திடக்கூடிய இடம் 6ஆம் இடம். எதிர்ப்புகளை இல்லாமல் செய்யக்கூடிய இடம் 6ஆம் இடம். வழக்குகளில் வெற்றிகளை உண்டாக்கிடக்கூடிய இடம் 6ஆம் இடம். இந்த இடத்துல போயிட்டு சூரியன் சஞ்சரிக்கிறார். சூரியன் சஞ்சரிக்கின்ற போது உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும், வழக்குகள் இருந்தால் வழக்கு வெற்றியாகும், எதிர்ப்புகள் விலகும், முன்னேற்றம் ஏற்படும். எல்லாவற்றையும் சொல்லிகிட்டே போகலாம். சூரிய சஞ்சாரம் மட்டுமே போதும் இந்த வாரத்தில் நீங்கள் வெற்றியை அடைவதற்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதே 6ஆம் இடத்துல குரு இருக்காரு. குரு 6ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன நடக்குன்னா, எதிர்ப்பு வரும் சொல்லுவாங்க. ஆனால் அங்கே சூரியன் அமர்ந்ததால் அந்த நிலை இல்லை. அதே நேரத்தில் குருவின் பார்வை ஜீவனஸ்தானமான தொழில் ஸ்தானத்திற்கு. இப்போ தொழிலில் இருந்த தடைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும், முன்னேற்றத்தை காண முடியும். புரியுங்களா? தொழிலில் முன்னேற்றம் இருக்கும், வளர்ச்சி இருக்கும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போகும். உங்களுடைய நிலையில் ஒரு முன்னேற்றமான நிலை இந்த வாரத்தில் இருக்குது. 12ஆம் இடத்துக்கு குரு பகவானின் பார்வை விரைய செலவுகளை கட்டுப்படுத்திடுவீங்க. வெளியூர் பயணங்களை கொஞ்சம் குறைச்சிவீங்க. அப்படிங்களா? அலைச்சல் குறைய ஆரம்பிக்கும்.
2ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. 2ஆம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்காங்க. அப்ப சனியினால் ராகுவினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் குருவின் பார்வையால் உங்களுக்கு இல்லாமல் போகும். இதுவே ஒரு பெரிய கிஃப்ட் தானே உங்களுக்கு, புரியுதுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா கேது செவ்வாய் 8ஆம் இடத்துல. இதுதான் மிக முக்கியமானது. 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம், ஆயுள் ஸ்தானம், புரியுங்களா? அந்த 8ஆம் இடத்துல போய் கேது செவ்வாய் சஞ்சரிக்கின்ற போது ஒன்று உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்படணும், இல்லை அவமானத்தை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படணும். இந்த இரண்டிற்கும் வாய்ப்புண்டு. அது ஏதேனும் ஒன்றாவது ஏற்பட வாய்ப்புண்டு. இதை புரிந்து கொண்டு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், புரியுங்களா? அதே நேரத்தில் இந்த வாரத்தில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும், வருமானம் இருக்கும், தொழில் நல்லபடியாக இருக்கும், குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும், கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்கும், புதிய வாகனம் கூட ஒரு சிலர் வாங்குவீங்க, அதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். அரசியல்வாதிகளாக இருந்தால் வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. ஒரு யோகமான வாரங்க இந்த வாரம் உங்களுக்கு. இந்த வாரத்தில் திங்கட்கிழமை தொடங்கி சனிக்கிழமை வரையில் உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன்களை சந்திர பகவான் கொடுத்துட்டு இருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் இடத்தில் சந்திரன் சந்திரிக்கிறார். சந்திராஷ்டமம் ஞாயிற்றுக்கிழமை முடிந்தவரை வெளியூர் பயணத்தை தவிர்ப்பதும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பதும் நன்மையாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை தான் வீட்டில் ஓய்வெடுக்கலாம், புரியுதுங்களா? கொஞ்சம் வார்த்தைகளில் கவனம் தேவை. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதற்கு முன்னதாக பைரவரை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கும்பராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்காங்க? பொதுவாக கடந்த வாரங்களில் நம்ம பார்த்தது தான். இந்த வாரத்தில் பெருசாக கிரக மாற்றங்கள் எதுவும் கிடையாது. கடந்த வாரத்தில் எந்த கிரகங்கள் எங்கே சஞ்சரித்து கொண்டிருந்தார்களோ அதே நிலைப்பாடு தான் இந்த வாரத்திலும். இப்போ கடந்த வாரத்தின் நிலைப்பாடு தான் இப்பொழுதும் தொடர இருக்குது. இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. இந்த வாரத்தில் என்ன ஒரு மாற்றம் இருக்குன்னா, சந்திரனுடைய சஞ்சாரம் மட்டும்தான் மாற்றம் இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல சூரிய, 5ஆம் இடத்துல குரு, ஜென்ம ராசிக்குள்ள சனி ராகு, கேது 7ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல சுக்கிரன் 3 புதன் 6. கடந்த வார சஞ்சார நிலை அப்படியே இருக்கு. கடந்த வார பலன்களை நீங்கள் கேட்டிருக்கலாம், கேட்காமல் இருக்கலாம். அதனால் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. இப்போ குரு பகவானின் சஞ்சாரம் இருக்கு பாருங்க, அந்த சஞ்சாரம் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. தொடர்ந்து அந்த சஞ்சாரம் தான் சாதகமாக இருக்க போகுது. இப்போ 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக ராசியை பார்க்கின்ற காரணத்தினால் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து கொண்டு சங்கடங்களை வழங்கி கொண்டிருக்கின்ற சனியினாலும் ராகுவினாலும் ஏற்படுகின்ற பாதிப்புகள் உங்களை இனி நெருங்காமல் போகும். இது ஒரே பாயிண்ட் தான். அப்போ சனி பகவானுடைய பார்வை எப்போ ராசிக்கு கிடைக்குதோ அந்த ராசினருக்கு அந்த வாரம், அந்த காலம் யோகமான காலமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நினைத்தபடி நடந்தேறும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும், அந்தஸ்து அதிகரிக்கும், குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும், வேலை வாய்ப்பு கிடைக்கும், புதிய சொத்து வாங்க முடியும், விற்க நினைத்த சொத்துக்களை விற்க முடியும். எல்லாவற்றையும் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை குரு பகவான் ஏற்படுத்துவார். நீங்கள் சாதாரணமாக இருந்தால் கூட உங்களை தேடி சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார், பாக்கியஸ்தானத்தை. அப்போது பெரிய மனிதனுடைய தொடர்பு, ஆதரவு என்பதெல்லாம் கிடைக்கும். தெய்வ அருள் என்பது கிடைக்கும். ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வரக்கூடிய நிலை ஏற்படும். 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். இத்தனை நாளும் பார்த்தீங்கன்னா முடங்கி கிடந்த ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய முயற்சிகளால் இப்போது வெளியில் வர ஆரம்பிக்கும். கையில் பணம் சேர ஆரம்பிக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும். அது தொழிலாகட்டும், உத்தியோகமாகட்டும், வேலையாகட்டும், எதுவாக இருந்தாலும் அங்கே ப்ளஸ் தான் தவிர மைனஸ் கிடையாது. புரியுதுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருக்குது, சுக்கிரனின் சஞ்சாரம் சாதகமாக இருக்குது. புதிய சொத்து சேர்க்கை என்பது இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி கொள்ள முடியும். சுக்கிரன் உங்களை சந்தோஷமாகவே மகிழ்ச்சியாக வைத்திருப்பார். குடும்பத்தில் நிம்மதியான இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு 7ஆம் இடம், அதில் கேது செவ்வாய், இந்த 2 கிரகங்களும் 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது என்பது நன்மையாக இருக்கும். நண்பர்களை அனுசரித்து செல்வது நன்மையாக இருக்கும். புதிய நட்புகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம். இந்த வாரத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, இந்த 4 இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற போது நன்மையான பலன்களை வழங்குவார் என்பதால் இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம். நவகிரக வழிபாடு நன்மைகளை அதிகரிக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மீனராசி நண்பர்களே, ஒரு யோகமான காலத்தில் இப்போ நீங்கள் இருக்கீங்க.
நிறைய நெருக்கடி பார்த்துட்டீங்க, நிறைய அவமானங்களை பார்த்துட்டீங்க, கஷ்டத்தை பார்த்துட்டீங்க, புரியுங்களா? ஒவ்வொரு மனிதனுடைய முகத்தையும் பார்த்துட்டீங்க. எல்லாவற்றையும் தெரிந்து கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் யோகமான வாரமாக இருக்கும். அது எப்படி சொல்கிறீங்க, எப்படி அது வாய்ப்புன்னு நீங்கள் கேட்கலாம். இப்போது ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த கேது கிரகங்களில் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வலிமையான ஒரு கிரகம் பார்த்து கேது. அந்த கேது 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாருங்க உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா தைரியத்தை கொடுத்திடக்கூடிய, பராக்கிரமத்தை கொடுத்திடக்கூடிய செவ்வாய், அவரும் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். இந்த 2 கிரகங்களும் பாப கிரகங்கள் என்று அழைக்கப்படுபவை. இந்த கிரகங்கள் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது அந்த இடத்தினுடைய நிலை உங்களுக்கு யோகமான பலன்கள் கிடைத்திடக்கூடியதாக இருக்கும். அப்போ 6ஆம் இடம் என்பது ருண ரோக சத்துருஸ்தானம். இப்போ உடல்நிலையில் எந்த பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த பாதிப்பு உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். எதிர்ப்புகள் ஏற்பட்டிருந்தால் அந்த எதிர்ப்புகள் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். வம்பு வழக்குகள் இருந்தால் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். அப்போது இந்த 6ஆம் இடத்தில் கேதுவோ செவ்வாயோ சஞ்சரிப்பது என்பதே ஒரு மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய பலம். உங்களுக்கு செல்வாக்கியம் அந்தஸ்தியும் அதிகரித்திடக்கூடிய இடம் 6ஆம் இடம். எந்த நிலைப்பாடு இருக்கின்ற காரணத்தினால் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான வாரம் என்று உறுதியாக சொல்ல முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதாங்க. நீங்கள் வேற யாருடைய பேச்சுக்கும் தலையாட்ட மாட்டீங்க. உறுதியான நிலையோடு இருந்து உறுதியாக எல்லாவற்றையும் சாதிப்பீங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்குள்ள உச்சமடைகிற சுக்கிரன் 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அப்போ பொன் பொருள் சேர்க்கை என்பது இந்த வாரம் நிச்சயமாக இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சின்ன நகையாவது வாங்குவீங்க. கையில் பணப்பழக்கம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், கணவன் மனைவிக்குள் இணக்கம் இருக்கும். பிரிந்து சென்ற நண்பர்கள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய அளவிற்கு கால சூழ்நிலை மாற்றம் பெறும். அப்போது இந்த வாரம் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு யோகம்தான். அதே நேரத்தில் சூரியன் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். கொஞ்சம் உடல் ரீதியாக கொஞ்சம் அதிக அலைச்சல் வேண்டாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல கேது இருக்காரு, செவ்வாய் இருக்காரு, ருணரோகத்தை சரிப்படுத்திடுவாங்க. ஆனால் இந்த உழைப்பின் காரணமாக அசதிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். 4ஆம் இடத்து சூரியன், 4ஆம் இடத்துல குருவும் இருக்காரு. ஆனால் 4ஆம் இடத்து குரு என்ன பண்ணுறாருன்னா 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ இதனால் வரையும் பார்த்தீங்கன்னா தூக்கம் கிடையாது, நிம்மதி கிடையாது, கையில் இந்த பணம் பூரா காணாமல் போய்கிட்டே இருக்குது. இந்த குறைபாட்டோடு இருந்த நிலையெல்லாம் மாற ஆரம்பிக்கும். 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. தொழிலில் இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும். நஷ்ட நிலையிலிருந்து லாப நிலையாக மாறும். உத்தியோகத்தில் பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. மறைந்து கிடந்த உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படும். எட்டி நின்றவர்கள் கூட கிட்ட வரக்கூடிய நிலை ஏற்படும். உங்களுடைய செல்வாக்கை பார்த்து, உங்களுடைய அந்தஸ்தை பார்த்து மீண்டும் உங்களுக்கு பழைய நட்புகள் தேடி வரக்கூடிய நிலையும் உண்டாகும். அதே நேரத்தில் இந்த வாரத்தில் புதனின் சஞ்சாரமும் சாதகமாக இருக்கு. எல்லா சஞ்சாரமும் சாதகமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த வாரத்தை உங்களுக்கு ஒரு யோகமான வாரம் சொல்லுவேன். இந்த வாரத்தில் 3ஆம் இடத்துல, 4ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல இந்த 4 இடங்களில் தான் சந்திர சந்திரிக்கிறாரு. இந்த 4 சஞ்சார நிலைகளும் உங்களுக்கு நன்மையை உண்டாக்கிடக்கூடியவை, வருமானத்தை வழங்கிடக்கூடியவை, எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்திடக்கூடியவை. அப்போ இந்த வாரம் உங்களுக்கு எந்த வழியில் பார்த்தாலும் யோகமான வாரம். உங்களுடைய ராசிநாதனான குரு பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.